நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் மாடல்ல ஒரு பேனர் டிசைனிங்க பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ சாம்பிளுக்கு நான் வந்து டிசைனிங் வச்சிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் நம்மளுக்கு மாடல் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு பேனர் டிசைனிங்க நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 8. அதாவது 8 பார்த்தீங்கன்னா அகலம், உயரம் பார்த்தீங்கன்னா 15 அப்படிங்கிற மாரி வச்சிருக்கேன். நம்ம மொபைல் ஃபோன்ல இன்ஸ்டாகிராம பார்க்கும்போது இந்த மாரி இருக்கும். நம்ம பேஜ்ல போய் பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன். நம்ம ப்ரொஃபைல் பேஜ் நம்ம இந்த மாரி ப்ரொஃபைல் பிக்சர் இந்த இடத்துல இருக்கும். நம்ம எத்தனை போஸ்ட் போட்டிருக்கோம், ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபாலோ பண்றோம் இந்த மாரிலாம் இருக்கும். அதுபோக கீழ ஹோம் பட்டன் ஐகானு, சர்ச் இந்த மாரி இருக்கும். சரிங்களா? முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாகிராம்ல இருக்க மாரியே இல்லாம, கொஞ்சம் நான் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா இதுல ரெடி பண்ணியிருக்கேன். சரி, இந்த மாரி டிசைனிங்க நாம எப்படி ரெடி பண்றது? இந்த ஃபைல்ஸ நாம எப்படி கலெக்ட் பண்றது? அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஆ என்னுடைய Photoshop ஓப்பன் பண்ணிக்கிறேன். Photoshop நான் என்ன பண்ண போறேன்னா, 2019 Photoshop நான் வந்து ஓப்பன் பண்ண போறேன். சரிங்களா? எனக்கு வந்து சிசி தான் இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் குயிக்கா வந்து எடிட் பண்றதுக்கு 2019 நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் Photoshop. இந்த ஐகானோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாரி பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இது எல்லாம் PNG ஃபைல் தான். நீங்க வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது போக இதுல PST தனியா இருக்கும். இந்த PST பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்கும். நீங்க எவ்வளவு தான் பெருசு பண்ணி சுருக்குனாலும் உங்களுக்கு பிக்சல் உடையவே உடையாது. சரிங்களா? இந்த பிக்சல் உடையவே உடையாது. உங்களுக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? இத கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சைஸ ரெடி பண்ண போறோம். சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் N குடுக்குறேன். 15க்கு 8 அப்படிங்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், விட்த் 8 வைக்கிறேன். ஹைட் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வைக்கிறேன். சரிங்களா? நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதுன்னா, வெர்டிகலா தான் தேவைப்படுது. அதனால இந்த ஐகான கிளிக் பண்ணிக்கலாம். ஒருவேளை லேண்ட்ஸ்கேப்ல வேணும்னா இந்த ஐகான மட்டும் கிளிக் பண்ணா போதும், உங்களுக்கு அளவு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், மாறிக்கும். எனக்கு இது ஓகே. ரெசல்யூஷன்ல ஒரு 400 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். சரிங்களா? இவ்வளவுதான். நான் வந்து என்ன பண்ண போறேன், கிரேட் அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான சைஸ நான் வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்போதுமே ஒரு சைஸ ரெடி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், அத சேவ் பண்றது ரொம்பவே நல்லது. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபைல் போயிட்டு இத வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஒரு 15க்கு 8 அப்படிங்கிறதுல போட்டுட்டு ஃப்ளெக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? நேம் வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இந்த பேனர்ல என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் டிசைனிங் இருக்கு. நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறதுக்காக ஒரு சர்க்கிள் டிசைனிங். இந்த பக்கம் இன்ஸ்டாகிராமோட ஒரு லோகோ இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட், இந்த சின்ன சின்ன ஐகான்ஸ், இந்த ஹார்ட் ஐகான், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கான்டாக்ட் ஐகான் இந்த மாரி இருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐகானு, உள்ள வந்து பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து கப்பிளோட பிக்சர்ஸ் வச்சிருக்கேன். இப்போ வந்து பசங்கலாம் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். பசங்களோட பிக்சர்ஸ நீங்க என்ன பண்ணலாம், இதுக்குள்ள வந்து ஆட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா 12 பிக்சர் நான் கணக்கு பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் பசங்க வந்து கொஞ்சம் அதிகமா இருக்காங்க, பிக்சர்ஸ் இன்னும் வைக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், இந்த பிக்சர இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஒரு லைன்ல 5 பாக்ஸ் வச்சீங்கன்னா, 3×5 15 அப்படிங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு 15 பாக்ஸ் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ நாம ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ஷேப் டூல், இதுல பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிட்டு ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்றேன். சரிங்களா? இதுல வந்து ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம வைக்கிறதுக்காக இந்த ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்றேன். சரிங்களா? கலர் பார்த்தீங்கன்னா எதனாலும் வச்சுக்கலாம். நான் அவுட்டோர்ல உள்ள பிக்சர்ஸ் தான் உள்ள வைக்க போறேன். அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு நார்மலா எந்த கலர் இருந்தாலும் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இந்த இன்ஸ்டாகிராமோட லோகோ நம்ம கொண்டு வந்துடலாம். இன்ஸ்டாகிராம் லோகோ உள்ள இருக்கு. உங்களுக்கு PST தான் கொடுத்துருக்கேன். நீங்க தாராளமா ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இன்ஸ்டாகிராம் லோகோ நான் என்ன பண்றேன், எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து மேலே வச்சுக்கிறேன். டன். இந்த இடத்துல வச்சுக்கிறேன். 2 முடிஞ்சிச்சுங்களா? ஸோ அடுத்து இதில் டைப்பிங் அடிக்கணும். இதில் நம்ம வந்து டைப்பிங் வந்து 2வது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சின்ன சின்ன ஐகான் எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் 2 விதமான ஐகான் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெலிசா இருக்கும். இந்த இடத்துல ஹோம் பேஜ் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க. ஒன்று இந்த மாதிரி தடிமனா இருக்கும். சரிங்களா? ஒரு ஐகான் தடிமனா இருக்கும். ஒரு ஐகான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெலிசா இருக்கும். நீங்க எந்த மாரி உங்களுக்கு ஐகான் வேணுமோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா பேனர் டிசைன்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த தடிமனா இருக்கக்கூடிய ஐகான்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. அதனால என்ன பண்றேன், அந்த ஐகான நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இத டெலீட் பண்ணிக்கிறேன். என்னென்ன ஐகான் தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஹோம் பேஜ் இருக்கக்கூடிய ஐகான். இத என்ன பண்றேன், Photoshop உள்ள ட்ராக் பண்றேன்.
இதை என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் சி கொடுத்தா காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எல்லா ஐக்கானையும் என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். அதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு ஐக்கான் வந்துடுச்சா. ஸோ அடுத்து ரெண்டாவது ஐக்கான் என்ன பண்ணுறேன், இந்த சர்ச் ஐக்கான் இருக்கு பாருங்களா, இதை வந்து கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், இந்த இடத்துல கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். வந்துடுச்சா. அடுத்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்ட ஐக்கான், இதையும் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி உள்ள பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஐக்கான் இந்த ஹார்ட்டு, அப்புறம் இந்த கான்டாக்ட் ஐக்கான், இந்த ரெண்டையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எதுக்காக சிசியை நான் வந்து எடிட் பண்ணுறேன்னா, எனக்கு இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறது, இந்த அலைன்மெண்ட்டுக்கெலாம் குயிக்காக எனக்கு இதை பண்ண முடியுது. இப்போ 7.0 பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது, நான் ரொம்ப லென்த்தாக போக வேண்டியிருக்குது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சிசியில் பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே. இப்போ எல்லாத்தையும் இங்கே இருங்க, நம்ம இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த மூவ் டூல் இருக்குது பார்த்தீங்களா, மூவ் டூல் இருக்கும்போது இப்படி ட்ராக் பண்ணால் போதும், நம்மளுக்கு என்ன பண்ணோம், எல்லா ஐக்கானும் செலக்ட் ஆயிரும். நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சுருக்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஐக்கான் எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துடலாம். சரிங்களா, இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஐக்கான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமிங்கில் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம், சின்னது பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஹோம் பேஜ் வைக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ஐக்கான் இங்கே பாருங்களேன், நான் வைக்கும்போது நல்லா கவனமாக பாருங்கள், நான் சும்மா தான் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வைக்கேன். ஆனால் எனக்கு அதில் பாருங்களேன் லைன் தெரியுதுங்களா, ஒரு ரெட் கலரில் லைன் தெரியுது பாருங்கள். கரெக்டாக எனக்கு இந்த ஹைட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே எனக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடும். இதை பாருங்கள், இதே அதே போல் தான் முடிஞ்சிங்களா. அடுத்து இந்த ஹார்ட்டின் ஐக்கான், அடுத்து இந்த கான்டாக்ட் ஐக்கான், இவ்வளோதான். நான் பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் இருக்க மாதிரியே நான் ரெடி பண்ணல, நான் அது அந்த மாடல், ஆனால் நான் எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இப்போ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு சின்ன அலைன்மெண்ட்டு, டாப் அலைன்மெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் இருக்கக்கூடிய அலைன்மெண்ட் வச்சோம்னா எல்லாம் அழகாக நம்மளுக்கு மேட்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையானது அழகாக ரெடி ஆயிடுச்சு. பட் என்ன பண்ணணும், கொஞ்சம் சின்னது பண்ணணும் ஐக்கானை, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. சரிங்களா, ரொம்ப சின்னது பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சுருக்கியாச்சா, திரும்ப என்ன பண்ணலாம், நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த கான்டாக்ட் ஐக்கானை கொஞ்சம் இங்கே தள்ளிக்கலாம். இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், நகர்ந்து போகும். சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட அப்ராக்சிமேட்டாக இப்படி வச்சுட்டு எல்லாத்தையும் இப்படி மார்க் பண்ணுவேன். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன், டாப் அலைன்மெண்ட், இந்த கேப் அலைன்மெண்ட் வச்சோடனே எனக்கு என்ன பண்ணுவோம்னா அழகாக கரெக்டாக உட்காந்துக்கும். இதுக்காக தான் நான் குயிக்காக இந்த இது வந்து சிசியை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே. சேவ் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், அதில் பார்த்துக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்களேன், மேலே ஒரு சின்ன ஐக்கான் 2 ஐக்கான் இருக்குது, இந்த பக்கத்தில் ஒரு 3 ஐக்கான் இருக்குது. இதில் வந்து இந்த ஐக்கானும் இந்த பார் ஐக்கானும் நம்மகிட்ட இல்லை, நாம் வந்து அதை நாமளாக தான் ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ஐக்கான் நம்மகிட்ட இருக்கா, இதை என்ன பண்ணலாம், அப்படியே காப்பி பண்ணி மேலே கொண்டு வந்துக்கலாம். நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கான்டாக்ட் ஐக்கான், இதில் ஒரு ஹார்ட்டின் ஐக்கான் வச்சுருக்கேன். இந்த ஐக்கான் நான் என்ன பண்ணுறேன், கீழே இருக்கக்கூடிய என்னுடைய ஐக்கானை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டு அதை அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணிக்கிறேன் மேலே. கொஞ்சம் இந்த பக்கம் நான் ஒட்டிக்கலாம். சரிங்களா, டன். இப்போ 2 ஐக்கான் வச்சாச்சு. இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான், நம்ம அந்த பாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ரெக்டாங்குலர் டூல் நம்ம எடுத்துக்கலாம். ரெக்டாங்குலர் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறோம். சரிங்களா, ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த ஹார்ட்டின் ஷேப் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஐக்கானை ரெடி பண்ணுறோம். சரி, இப்போ நம்மளுக்கு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இந்த ஐக்கான் வந்துருச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அவுட்ரு ஸ்டோக் மட்டும் கொடுக்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு என்ன பண்ணலாம், இந்த நன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இந்த அவுட்ரு ஸ்டோக்கை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இந்த கலர் வந்து இந்த ஹார்ட்டின் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் சாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதோடைய ஸ்டோக் வேல்யூ நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு என்ன பண்ணும், அழகாக பார்த்தீங்கன்னா அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோக் வந்துடும். சரிங்களா, ஓகே. இப்போ ஸ்டோக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா உள்ள சின்ன சின்ன லைன் மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இப்போ வரைய போகிறோம். இப்போ திரும்ப மூவ் டூல் எடுத்துக்கிறேன், இந்த படத்தை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ ரெக்டாங்குலர் டூல் எடுக்கிறேன். இப்போ ரெக்டாங்குலர் டூல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன ட்ராக்கிங், இவ்வளோதான் சிம்பிளாக அந்த லைன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் கலர் என்ன கலர் வைக்கணும் அப்படின்னா, இந்த ரெக்டாங்குலரோட கலர் என்ன இருக்கோ அந்த கலர் தான் வைக்கணும். இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, டன். இப்போ 1 வந்துடுச்சா, திரும்ப 2, 3, இந்த 3ஐயும் நான் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு கேப் எலிமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3ஐயும் என்ன பண்ணலாம், ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன், கண்ட்ரோல் டி போட்டுட்டு ஷிஃப்ட் பட்டனை அழுத்திட்டு அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணால் போதும், கரெக்டாக நம்மளுக்கு 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகிடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு சங்கிலி போட்டுக்கிறேன்.
சப்போஸ் உங்களுக்கு இந்த ஐகான் வந்து நீங்கள் வந்து இது குழம்பும் அப்படின்னு வச்சுங்களேன், இதை என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு செலெக்ஷனில் இருக்கும்போதே கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிடுங்க. இப்படி மாற்றிட்டீங்கன்னா ஒரே ஐக்கானாக தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இவ்வளோதான். அந்த ஐக்கனை பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. எதுக்காக இதில் கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூவில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு வெட்டிங்க்கு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணும்போது கருப்பு கலர் பார்த்தீங்கன்னா வந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கை அடித்தா கூட அதில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்பம்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் நம்ம ரொம்ப வச்சு ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து கொஞ்சம் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த கலர் வந்து டார்க் கலராக ஒரு வித்தியாசமான ஒரு ப்ளூவில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு மாதிரி கலர் வேணும்னா நீங்கள் அந்த ஐகான் கலர்ஸை என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? டன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே இருக்கக்கூடிய அந்த ஐக்கானை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுக்கிறோம். கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலரை செலக்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கோடு வரைகிறேன். ஒரு கோடு வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே டூப்ளிகேட் எடுத்து ஒரு 3 கோடு வரைஞ்சாச்சு. இவ்வளோதான். நம்மளுக்கு வேலை முடிஞ்சுச்சு. சரிங்களா? கொஞ்சம் இதை என்ன பண்ணலாம், சின்னது பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ அந்த ஐகான் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. சரிங்களா? அது பக்கத்திலே நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு ஹோம் ஐகான் சாரி ஒரு அந்த ப்ளஸ் ஐகான் அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம பக்கத்திலே வைக்கணும். சரிங்களா? இந்த ப்ளஸ் ஐகான் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஐகான் வைக்கணும். அந்த ஐகான் எங்க பண்றேன், இதில உள்ள நம்மளுக்கு இருக்கு. ஆல்ரெடி நம்ம உள்ளே வச்சிருக்கோம். இங்க இருந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கீழ இருக்க ஐகான கண்ட்ரோல் ஜே குடுக்குறேன். அத அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டு, அப்படியே டாப்ல கொண்டு போய் இங்க வச்சுக்கிறேன். இவ்வளோதான். வேலை முடிஞ்சுச்சு. ஐகான் மட்டும் வைக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் பார்த்து நம்ம வச்சுட்டா, மிச்ச எல்லா வேலையும் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். சரிங்களா? இவ்வளோதான். ஐகான் செட் பண்ற வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சுச்சு. ஐகான் செட் பண்றதுக்காக மட்டும் தான் நான் இந்த சிசி நான் வந்து சொல்றேன் அப்படின்னு இல்ல. எல்லா விதத்திலயும் ரொம்ப ஈஸியா இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து ஒரு எடிட்டிங்க பொறுத்த வரைக்குமே எனக்கு சிசி தான் ரொம்ப ஈஸியா இருக்கு. குயிக்காவும் எனக்கு வேலை முடியுது. சரிங்களா? அதுக்காக தான் நான் சிசிய ட்ரை பண்ணுங்க அப்படின்றத எல்லாருக்கும் சொல்றேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல டைப்பிங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டைப்பிங்கே நம்ம என்ன பண்ணலாம், அதிலிருந்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? டைப் அடிச்சோம்னா அது லேட் ஆகும். நான் என்ன பண்றேன், டைப்பிங் அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, இதில எல்லா டெக்ஸ்ட்டையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன், கண்ட்ரோல் சி தான் குடுக்குறேன். நல்லா கவனமா பாருங்க. கண்ட்ரோல் சி குடுத்துட்டு, இந்த பக்கம் வந்துட்டு எடிட் போறேன். இதில பேஸ்ட் ஸ்பெஷல்ல பேஸ்ட் இன் பிளேஸ் அப்படிங்கிறத குடுத்தேன்னு வச்சுக்கங்களேன், எந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணோமோ, அதே இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும், பேஸ்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இதில நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த சர்க்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என்ன பண்ணிருக்கோம், பெருசா போட்டிருக்கோம். அத கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், சுருக்கிக்கலாம். சரிங்களா? லைட்டா சுருக்கிக்கலாம். முடிஞ்சுச்சு. காப்பி பண்ணி ஈஸியா பேஸ்ட் பண்ணியாச்சு. அதேபோல இந்த சீதாராம் இலக்கியான்னு இருக்கு பார்த்தீங்களா? அதையும் காப்பி பண்றேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, எடிட் போறேன். பேஸ்ட் இன் பிளேஸ் அப்படிங்கிறத குடுத்தா, எந்த கார்னர், எந்த இடத்துல காப்பி பண்ணோமோ, அங்க அப்படியே நம்மளுக்கு வந்துரும். இப்ப என்ன பண்ணலாம், இந்த Instagramமோட ஐகான கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். இப்ப பாருங்களேன், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா பார்த்தீங்கன்னா, அந்த டிசைனிங் வந்து கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்ப பாக்ஸ் நம்ம போட போறோம். ரெக்டாங்குலர் டூல் தான் எடுக்கிறேன். ரெக்டாங்குலர் டூல் எடுத்துட்டு, பாக்ஸ் நான் வந்து போடுறேன். எத்தன பாக்ஸ் வேணுங்கிறத நீங்க வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, அதில இருக்க மாரியே ஒரு 4 பாக்ஸ் நான் ரெடி பண்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மாரி கொஞ்சம் கேப் விட்டா போதும். சரிங்களா? நம்மளுக்கு Instagramல நம்மளுக்கு எப்படி இருக்குமோ, அதே போல நம்ம என்ன பண்றோம், இந்த டிசைனிங்க ரெடி பண்ண போறோம். இத வந்து கொஞ்சம் இந்த பக்கம் ஒட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கேப்பு. அடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு டூப்ளிகேட். இப்ப இந்த டூப்ளிகேட் எடுத்தது வந்து இது வந்து டிசைன் விட்டு வெளியில போயிட்டு. ஆனா நம்ம அதுக்கு வருத்தப்பட வேண்டாம். சரிங்களா? அத நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்ப இந்த நார்மலா இப்படி டிராக் பண்ணா போதும். எல்லாம் செலக்ஷன் ஆயிடும். இப்ப அப்படியே என்ன பண்றேன், சுருக்குறேன். அப்படியே தேவைக்கு ஏத்த மாரி என்ன பண்ணலாம், சுருக்கலாம். சுருக்கிட்டேனா, இப்ப என்டர் குடுத்துக்கிறேன். இப்ப கீழ ஒரு 3 அடுக்கு வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதோடைய அளவ கொஞ்சம் சின்னது பண்ணணும். மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த மாரி இதோடைய அளவ நான் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். இவ்வளவுதான். சிம்பிளா பார்த்தீங்கன்னா நம்ம வச்சாச்சு. நான் அதில இருக்க மாரியே 4 பாக்ஸ் நான் வச்சுக்கிறேன். அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துட்டு என்ன பண்றேன், இதில வந்து கேப் வந்து கரெக்ட்டா இந்த கேப் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி வச்சுக்கிறேன். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்களேன், நான் வந்து இது வந்து தனித்தனியா தான் இருக்கு. ஆனா இப்படி மார்க் பண்ணிட்டு ஆல்ட் அமுக்கி கிளிக் பண்ணாலே போதும். எனக்கு ஈஸியா டூப்ளிகேட் கிடைச்சிரும். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், இந்த சிசி வெர்ஷன் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ரொம்ப அட்வான்ஸ்ட் இதில பார்த்தீங்கன்னா நெறைய அட்வான்ஸ் இருக்கு.
நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், இதில் பயன்படுத்திக்க முடியும். ரொம்ப குயிக்காகவும் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிக்சர்ஸை வந்து எடிட் பண்ணுறதுக்கு சிசி வெர்ஷன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஐகானத்துக்கு இந்த பக்கமும், இந்த ஐகான இந்த சென்டரில், இந்த ஐகான கொஞ்சம் இந்த பக்கம். இந்த 3 ஐகானை நம்ம கொஞ்சம் நகர்த்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையான அந்த டிசைனிங் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, இந்த கேப் எல்லாமே நம்மளுக்கு ஒரே போல தெரியும். இந்த கேப் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒரே போல தெரியும். சரிங்களா? கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பிக்சர்ஸை மட்டும் உள்ள இம்போர்ட் பண்ணால் போதும். இதில் வந்து ஐகான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளெக்ஸோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது எடிட்டிங் பண்ணுறது வந்து விருப்பம் இருக்காது. அந்த பிஹெச்டி எடுப்பாங்க, அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அது எப்படி பண்ணுறாங்க, நம்மளும் அதை ட்ரை பண்ணணும், அதுக்கான ஃபைல் எல்லாம் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைலை நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு உங்களுக்கு தெரியல, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஒரு எலிப்ஸ் டூலை நான் வச்சு நான் இந்த சர்க்கிள் டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், இந்த ஐகான்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அலைன்மென்ட் பண்ணேன். ஐகான் எல்லாத்தையும் அலைன்மென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த டெக்ஸ்ட்டு நான் வந்து டைப்பிங் பண்ணி வச்சேன். அதுலேருந்து காப்பி பண்ணி வச்சேன். நீங்கள் அதை டைப்பிங் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். இவ்வளோதான். இதை நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணால் போதும். ஆனால் ஒரு தடவை ட்ரைனிங் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பேனர் டிசைனிங், இப்போ இந்த பேனர் டிசைனிங் படிக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு மொதல் தடவை ஒரு பையா ட்ரை பண்ணுங்கள், பார்த்து. அதுக்கப்புறம் 2வது தடவையும் அதே போல் பார்த்து பையா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே போல் ஒரு 10 தடவை இல்லை ஒரு 20 தடவை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃப்ளெக்ஸை வந்து போட்டு பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு 10 தடவை போட்டுட்டு 11வது தடவை போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லோகோ எங்கே வைக்கணுங்கிறது உங்களுக்கு வந்து மைண்டில் நல்லா நிற்கும். நம்ம வந்து இந்த வீட்டு பாடம் எழுதுவோம் பார்த்தீங்களா, ஹோம் ஒர்க்கு, அதே போல தான் திரும்ப திரும்ப எழுத நம்ம மைண்டில் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதோ அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம எப்படி வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும், இதை மாதிரி பாக்ஸ் எத்தனை வைக்கிறோம், நம்ம எந்த மாதிரி தேவைப்படுது, இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு எடிட்டிங் வந்து நல்லா வரும், மைண்டில் நல்லா நிற்கும். சரிங்களா? கண்டிப்பாக எடிட்டிங் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிக்சர்ஸ் வந்து உள்ள ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கப்புள் பிக்சர் நான் வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் தான் அதில் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பேன். அதை நான் எப்படி பார்த்தீங்கன்னா அதே பிக்சரை உள்ளே எடுத்துக்கிறேன். பிக்சரை உள்ளே வைக்கிறதுக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் ஃபிட் டு ஃப்ரேம் பயன்படுத்துவேன். பட்டனை தட்டி விட்டால் போதும், கரெக்டாக வந்து எனக்கு உள்ளே உட்காந்துக்கும். சரிங்களா? சரி, இப்போ கப்புள் பிக்சர்ஸ் நம்ம மேலே வச்சுட்டோம். சரிங்களா? கீழே பசங்களோட பிக்சர்ஸ் நம்ம வைக்கணும்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க பிக்சர்ஸ் வந்து கட் பண்ணக்கூடாது, பேக்ரவுண்ட் வந்து கட் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல பேக்ரவுண்டில் எடுத்த பிக்சர்ஸ் வந்து கேட்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு மரம் இருக்குது. இப்போ இந்த பிக்சரை நான் இந்த பாக்ஸுக்குள்ளே வைக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி படங்களை வச்சோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரிஜினலாட்டியாக நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரியே இருக்கும் அந்த பேனர் டிசைனிங். ஒயிட் பேக்ரவுண்ட் வேறு கொடுத்துருக்கோமா, பிரிண்டிங்கில் பக்காவாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிக்சர்ஸ் வந்து எத்தனை பசங்க பிக்சர் எத்தனை பிக்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாக்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணலாம், வரிசையை அடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிட் டு ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஃபிட் டு ஃப்ரேமை ஆல்பம் எடிட்டிங்க்கு மட்டும் பயன்படுத்தலை. இங்கே பாருங்கள், ஒரு பேனர் எடிட்டிங்க்கும் நான் என்ன பண்ணுறேன், பயன்படுத்துகிறேன். அப்படியே லைட்டாக பட்டனை மட்டும் தட்டினா போதும், எனக்கு என்ன பண்ணும், குயிக்காக வந்து என்ன பண்ணும், பிக்சர்ஸ் வந்து உட்காந்துக்கும். இவ்வளோ தான். நம்ம இதே போல் இன்னும் பாக்கி இருக்க பிக்சரும் நீங்கள் என்ன பண்ணலாம், பசங்களோட பிக்சர்ஸ் உங்கள் கஸ்டமர் என்னென்ன பிக்சர்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த பிக்சர்ஸை நீங்கள் வந்து அழகாக பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எடிட்டிங்கே. நீங்கள் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஐகான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது, ஐகானோட லிங்க் இருக்கும். பேனர் டிசைன் இன்ஸ்டாகிராம் ஃப்ளெக்ஸ் டிசைன் அப்படின்னு கொடுத்துருக்க பிஹெச்டி வந்து அந்த இன்ஸ்டாகிராமோட பிஹெச்டி இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இது உள்ள இந்த பிக்சர்ஸ் எதுவுமே இருக்காது. பிக்சர்ஸை நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். அது போக நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,